வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ்க்கு ஸ்டிச்சிங் வீடியோ தான். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பட்டி வந்து எப்பயுமே பட்டி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு அடுத்து கழுத்து பீஸ் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ நான் வந்து பட்டி வந்து கரெக்டாக ரெண்டும் கரெக்டாக வச்சு பட்டி வந்து நான் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பட்டி ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பட்டி வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி பட்டி ஜாயின் பண்ணணும்னு. ஜாயின் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் கழுத்து பீஸ் வந்து அடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? கழுத்து பீஸை வந்து அடுத்தது வந்து கழுத்து பீஸ் அடித்து எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்து வந்து நம்ம தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே கரெக்டாக வந்து நம்ம கட்டிங் போட்டுட்டு உட்காரணும். ஓகேங்களா? மிஷினில் உட்காரும்போது கழுத்து பீஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு உட்காந்தோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம மிஷினில் உட்காந்துட்டு கட் பண்ணக்கூடாது. அது வந்து நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேங்களா? அதனால் எல்லாமே கட் பண்ணிவிட்டு உட்காந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா சீக்கிரமாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம கழுத்து பீஸ் கட் பண்ணிவிட்டு அடுத்து நான் வந்து ஸ்லீவை வந்து அடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அதாவது ஸ்லீவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் மடக்கி அடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மடக்கி அடித்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நான் ஸ்லீவை வந்து தனித்தனியாக 2 ஸ்லீவையும் கட் பண்ணலை. ஒரே இதாகவே வச்சுருக்கேன். அதனால் அப்படியே நான் ஸ்ட்ரைட்டாக அடிச்சுட்டு வரேன். நான் பாருங்கள் ஒரே இதாகவே ஸ்ட்ரைட்டாக அப்படியே நான் வச்சு அடித்து 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒன்று போல் மடக்கி அடித்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து 1 இன்ச்சு நம்ம வந்து 1.5 இன்ச்சு எப்பயுமே மடக்கி அடிக்கிறதுக்கு விட்டுருப்போம் இல்லையா? ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சு வந்து அந்த மாதிரி மடக்கி வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். அடித்து எடுத்து ஸ்லீவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்லீவை வந்து கரெக்டாக ஒன்று போல் எடுத்து விட்டு நம்ம அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். அடுத்தது வந்து அதாவது ஃப்ரண்ட்டு வேணாம். அடுத்தது வந்து நம்ம பேக் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு மடக்கி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். 1.5 இன்ச்சு விட்டுருப்போம் இல்லையா? நீங்கள் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு அவ்வளோ விட்டுக்கோங்க. நீங்கள் மடக்கி அடிச்சுக்கோங்க. நான் வந்து எப்பயுமே 1.5 இன்ச்சு தான் விடுவேன். அதனால் 1.5 இன்ச்சு மட்டும் நான் மடக்கி அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே 1 இன்ச்சு ஃபோல்டு பண்ணி அப்படியே அடிச்சுட்டு வரேன். ஒரு சிலர் வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஃபோல்டு பண்ணி அப்படியே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சு மடக்கி திருப்பி அடிப்பாங்க. அது வந்து எனக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகிற மாணிக்கு இருக்கும். அதனால் நான் எப்பயுமே இப்படி தான் அடிப்பேன். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். அந்த பேக் சைடு டாட் இருக்குங்கள அந்த 2 டாட்டையும் நம்ம பிடிச்சி எடுத்து பேக்கை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்படி தான் ஒவ்வொன்றையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடி பண்ணி எடுத்து வச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் வந்து சீக்கிரமாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பேக்கை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம டாட் பிடிச்சிக்கோங்க. டாட் பிடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இது மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் வந்து நிறையா வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. முக்கியமாக எனக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டை வந்து நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து கப்புக்கு வந்து டாட் பிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மெயின் டாட் தான் பிடிக்க போகிறோம். 2 அரைக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா? அந்த அரைக்காத்தை வந்து கரெக்டாக 2 அரைக்காத்து போட்டிருப்போம். அதை கரெக்டாக ஒன்று போல் ஈவனாக மடித்து நம்ம ஒரு 2.5 இன்ச்சு
வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் பெரும்பாலும் மார்க் பண்ண மாட்டேன். மெயின் டாட் வந்து நான் கரெக்டாக அப்படியே மேக்ஸிமம் அப்படியே மார்க் பண்ணாமலே டாட் பிடிச்சிடுவேன். உங்களுக்கு நான் காட்டணுங்கிறதுக்காண்டி 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அந்த மெயின் டாட் வந்து நான் உங்களுக்கு பிடிக்கிறேன். ஓகேங்களா? ஒன்று போல் எடுத்து விட்டு அந்த மெயின் டாட்டை வந்து பிடிக்கிறேன். மெயின் டாட்டு தான் நமக்கு கப்புக்கு வந்து முக்கியம். என்ன அது கரெக்டாக வந்து நம்ம மார்க் பண்ணி பிடிச்சிக்கணும். அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து அடுத்து ஒரு இதை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அடுத்த ஃப்ரண்ட் 2 பகுதி இருக்கும் இல்லையா? அடுத்தடுத்த பகுதி அப்படியே டாட் பிடிச்சிட்டு வந்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பீஸை டாட் பிடிச்சிட்டு அப்புறம் ஒரு பீஸை வந்து டாட் பிடிப்பாங்க. நான் வந்து அப்படி பிடிக்க மாட்டேன். 2யுமே அடுத்தடுத்து அப்படியே ஒன்று சொன்னாப்புல பிடிச்சிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாணிக்கு இருக்கும். அடுத்து ஆம்கோல் டாட். எல்லோரும் வந்து இந்த சைடில் பட்டன் பீஸ் பக்கம் இருக்க டாட் பிடிச்சிட்டு அப்புறம் ஆம்கோல் டாட் வந்து பிடிப்பாங்க. நான் ஆம்கோல் டாட் பிடிச்சிட்டு அப்புறம் பட்டன் பக்கம் இருக்க டாட் பிடிப்பேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சிங் மெத்தட் இருக்கும். என்னோடய ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து இப்படி தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் ஆம்கோல் டாட் வந்து எப்பயுமே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கூட, அதாவது 1/2 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக தான் அந்த ஆம்கோல் டாட் வந்து பிடிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆம்கோல் டாட்டுக்குமே அவ்வளோதான் மார்க்கும் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி பிடிச்சி பாருங்க, உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ராவும் முடிக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் முடிக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து வந்து இப்போ பட்டன் பீஸ் பக்கம் இருக்க டாட் பிடிக்க போகிறோம். அதாவது மெயின் டாட்டுக்கும் ஆம்கோல் டாட்டுக்கும் பாருங்கள், அதுக்கு இடையில வச்சுட்டு இங்கிட்டு நமக்கு அந்த 2 சைடு வருது. அதுக்கடுத்த டாட் வந்து பட்டன் பீஸ் பக்கம் இருக்க டாட் வந்து கரெக்டாக ஒரு கையை வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம முக்கோண ஷேப் வரணும். நான் பெரும்பாலும் முக்கோண ஷேப் வர மாதிரி அடிக்க மாட்டேன். டானா இந்த டா வடிவில் வர மணிக்கு நான் டாட் பிடிச்சி அடிப்பேன். அதாவது அது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து சென்டராக பிடிச்சி டாட் பிடிப்பீங்க. நான் வந்து சென்டராக பிடிக்க மாட்டேன். அதாவது மேலே வந்து கழுத்து பீஸ் வைப்போம் இல்லையா? அதில் வந்து அதை அங்கிட்டு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இங்கிட்டு பட்டி வச்சு அடிப்போம் இல்லையா? அதில் கொஞ்சம் கம்மி பண்ணால் அங்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்க மணிக்கு இங்கே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மணிக்கு இங்கிட்ட 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்க மணிக்கு மடக்கி அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக டாட் பிடிப்பேன் நான். அந்த மாதிரி பிடிச்சி அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே பட்டன் பீஸ் பக்கம் இருக்க டாட்டை வந்து எப்பயுமே நான் அப்படி தான் பிடிச்சிப்பேன். எல்லா ப்ளவுஸுக்குமே அப்படி தான் நான் முடிப்பேன். நான் வந்து மெயின் டாட்டு, அப்புறம் பட்டன் பீஸ் பக்கம் இருக்க டாட்டு, அப்புறம் ஆம்கோல் டாட் அந்த மாதிரி பிடிக்காமல் இப்படி தான் பிடிப்பேன். நீங்களும் ஒரு தடவை பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு கப்பு வந்து பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். கப்பு வந்து சூப்பராக பெர்ஃபெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டாட் பிடிக்கும்போது அதாவது ரொம்ப அசிங்கமாகவும் தெரியாது, ரொம்ப ஃப்ளாட்டாகவும் தெரியாது, நல்லா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி டாட் பிடிக்கும்போது அடுத்து வந்து நம்ம வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரண்ட் பீஸில் வந்து பட்டியை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பட்டியை நம்ம அடித்து எடுத்து வச்சோம் இல்லையா? அதில் வந்து லைன் உள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து அடிச்சிருப்போம் இல்லையா? 2 பீஸுக்கு அந்த மிச்ச கிளாத்தை வந்து கட் பண்ணி வந்து ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து வச்சிடணும். நான் கட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு நம்ம அடிக்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைச்சிங்கன்னா சாதா ப்ளவுஸ் வந்து கரெக்டாக 1/2 அன் ஹவர் இல்லைன்னா 20 நிமிஷத்தில் நீங்கள் தைச்சி முடிச்சிடலாம். ஓகேங்களா? நான் இதை வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறதுனால ஸ்லோவாக வந்து மிஷின் மேலே வந்து நான் வீடியோ வச்சு எடுக்கிறதுனால ரொம்ப ஸ்பீடாக அடிக்க முடியாது. அதனால் ரொம்ப ஸ்லோவாக வச்சு நான் அடிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுமே அந்த 1/2 இன்ச்சு வந்து நம்ம க்ராஸாக வச்சு ஜாயின் பண்ணணும். அப்போனா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பட்டி வந்து முன்னாடி வந்து பட்டன் பீஸ் பக்கம் ஜாயின் பண்ணுவோம்ல, அதை வந்து 1/2 இன்ச்சு க்ராஸாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். அது வந்து பாருங்கள், இப்போ இந்த அடுத்த பீஸில் வந்து நான் எப்படி க்ராஸாக கரெக்டாக இது பண்ணி வச்சு அடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த பாருங்கள், டாட்டு தான் பட்டி பீஸை வந்து வச்சு மேலே வந்து ஃப்ரண்ட் பகுதியை வச்சு அடிக்க போகிறோம். அடிக்கும்போது அந்த பாருங்கள், லைட்டாக ஒரு கோடு போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நம்ம க்ராஸாக வச்சு நம்ம பட்டி வந்து அடிக்கணும். ஓகேங்களா?
பட்டியுமே நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து பட்டி அடிக்கணும். எக்ஸ்ட்ரா அடிக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா அடிச்சிங்கன்னா உங்களுக்கு மெயின் டாட்டில் வந்து உயரம் குறைஞ்சிரும். கம்மியாக அடிச்சிங்கன்னா உயரம் கூடிரும். அப்போ 2மே கஷ்டம்தான். அதனால் எவ்வளோ விட்டுருக்கோமோ தையலுக்குன்னு அந்த இதை வந்து நம்ம கரெக்டாக அடிச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 வந்து ஒன்று போல் இருக்கான்னு ஈவனாக இருக்கான்னு இப்போ வச்சு பார்ப்பாங்க. எனக்கு வந்து நான் எப்பயுமே ஒன்று போல் ஈவனாக வைக்க மாட்டேன். இந்த பாருங்கள், அதாவது வலது கை பக்கம் இருக்கிறது வந்து கூடையும், இடது கை பக்கம் இருக்கிறது வந்து கம்மியாகவும் வைப்பேன். அதாவது 2 இன்ச்சு பீஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மணிக்கும், 1 இன்ச்சு பீஸ் வைக்கிறது வந்து 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கிற மணிக்கு தான் வச்சு ஸ்டிச் பண்ணிப்பேன். அது வந்து நம்ம பட்டன் பீஸ் வச்சு மடக்கி அடிக்கும்போது ஈவனாக வந்துடும். ஒரு சிலர் வந்து கரெக்டாக 2யுமே ஒன்று போல் வச்சு அடிச்சுட்டு தைக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு அது இதாக இருக்கும். ஒவ்வொரு நேரம் இழுத்து வச்சு அடிக்க மாட்டோம். அப்போ வந்து முன்ன பின்ன வந்துடும். அதனால் எப்பயுமே நான் வந்து வலது கை பக்கம் வந்து 1/2 இன்ச்சு கூடயும், இடது கை பக்கம் வந்து 1/2 இன்ச்சு கம்மியாகவும் வச்சு பட்டன் பீஸ் பக்கம் வச்சு அடிச்சுப்பேன். அடிச்சுட்டு நம்ம பட்டன் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கும்போது பெர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து பட்டன் பீஸ் பக்கம் வச்சு ஜாயின் பண்ணும்போது பார்த்ததுல வந்து நான் 2மே ஈவனாக இருந்ததுனால ஒரு சைடு வந்து நான் வலது கை பக்கம் மட்டும் திருப்பி கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி அடித்து 2யும் வச்சு பார்க்கும்போது அந்த பாருங்கள் 1/2 இன்ச்சு நமக்கு இந்த பக்கம் வலது கை பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேங்களா? எப்பயுமே அப்படி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிப்பேன். இந்த மாதிரி தான் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிப்பேன். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம பட்டன் பீஸ் வச்சு அடிச்சுக்கலாம். இதில் எப்பயுமே நம்ம வந்து பட்டி அடிக்கும்போது 2 தையல் போட்டுக்கணும். ஒரு தையல் போட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரம் பிரிஞ்சிடும். ஓகேங்களா? பட்டி அடிக்கும்போது 2 தையல் போட்டுக்கணும். இந்த பாருங்கள் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன்னா இந்த மாதிரி தான் வந்து எப்பயுமே ஸ்டிச் பண்ணிப்பேன். எனக்கு பட்டன் பீஸ் அடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாணிக்கு இருக்கும். அதனால தான். இந்த மெத்தடை நீங்களும் வேணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம வந்து எப்பயுமே 2 தையல் போட்டு எடுத்து வச்சுக்கணும் பட்டி வந்து அடிக்கும்போது. அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம பட்டன் பீஸ் வச்சு அடிச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு பீஸு ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு பீஸ் வந்து கரெக்டாக இடது கை பக்கம் வச்சு அடிச்சுக்கணும். எப்பயுமே 1/2 இன்ச்சு பீஸ் வந்து இடது கை பக்கமும் 2/2 இன்ச்சு பீஸ் வந்து வலது கை பக்கமும் வச்சு அடிப்போம். ஓகேங்களா? அதை பார்த்து கரெக்டாக வச்சு மாற்றி அடிச்சுக்கோங்க. மாற்றி அடிச்சிடாதீங்க. ஒவ்வொரு சைடு வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து அங்கிட்டலாம் வெளியில் அந்த அங்கிட்டு இருக்கவங்க வந்து அந்த சென்னை பக்கம் அங்கிட்டு இருக்கவங்களாம் வலது கை பக்கம் வந்து வலது கை பக்கம் வந்து 1/2 இன்ச்சு பீஸும், இடது கை பக்கம் வந்து 2/2 இன்ச்சு பீஸும் வச்சு அடிப்பாங்க. உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுவீங்களோ அது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் அந்த 1/2 இன்ச்சு பீஸ் வைக்கும்போது நான் எப்பயுமே சொல்லுவேன் இல்லையா, கட்டிங்கில் 1/2 இன்ச்சு நான் ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்குவேன்னு, அந்த 1/2 இன்ச்சை நான் கரெக்டாக க்ராஸாக கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து வந்து நான் அப்படியே நெட்டாக தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி 1/2 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு நெட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம 2 இன்ச்சு பீஸ் 2/2 இன்ச்சு பீஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2/2 இன்ச்சு பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுலேயும் இந்த 1/2 இன்ச்சு நான் முன்னாடி பட்டன் பீஸ் பக்கம் வந்து முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் அடித்து வெட்டிட்டேன். ஓகேங்களா? நான் எப்பயுமே அப்படி தான் கட் பண்ணிக்குவேன். உங்களுக்கு எப்படி வேணும்னா நீங்கள் 1/2 இன்ச்சு கிராஸ் அடித்து வெட்டிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கிராஸ் அடித்து வெட்டாமல் இருந்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 1/2 இன்ச்சு பீஸை லைட்டாக உள்ளே மடக்கி விட்டு அதை வந்து அப்படியே அமுக்கடி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அமுக்கடி போட்டு அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எடுத்துகிட்டு அடுத்து வந்து 2/2 இன்ச்சு பீஸை வந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு நல்லா இந்த கீழே மடக்கி விட்டு ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே மடக்கி அதை வந்து நம்ம கரெக்டாக பீஸ் வச்சு அடிச்சிருப்போம் இல்லையா, 2/2 இன்ச்சு பீஸ் அதில் அந்த தையல் அது மேலேயே அடுத்து மடக்கிறத வந்து கரெக்டாக வச்சு அது மேலேயே அப்படியே அடித்து வரணும். அப்போ தான் ஒரு 2/2 இன்ச்சு பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். 1/2 இன்ச்சு பீஸ் வந்து நம்ம அப்படியே அமுக்கடி போட்டிருப்போம்ல அதை ஃபுல்லாக மடக்கிடுவோம். 2/2 இன்ச்சு பீஸை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி அதை அடுத்து வந்து நம்ம அந்த 1/2 இன்ச்சு வச்சு ஜாயின் பண்ணியிருப்போம்ல அது மேலே கரெக்டாக அந்த ஃபோல்டு பண்ணது வர்ற மாதிரி வச்சு அப்படியே நம்ம நெட்டாக அடிச்சுட்டு வருவோம். ஓகேங்களா? இந்த பாருங்கள் 1/2 இன்ச்சு பீஸ் வந்து நம்ம அப்படியே உள்ளே ஃபோல்டு பண்ணிடுவோம். ஃபோல்டு பண்ணி அப்படியே நம்ம வந்து வச்சு அடிச்சுட்டு வந்துடுவோம். ஓகேவா? இது மாதிரி தான் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ணும்போது வேகமாக ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேங்களா?
நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய ஸ்டிச்சிங் மெத்தட் பிடிச்சிருந்தா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ எனக்கு கேளுங்க, நான் கண்டிப்பாக போடுறோம். இப்போ நம்ம ரெண்டையுமே அடித்து எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கழுத்து பீஸ் பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா வரும்ல, அதை நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு, இப்போ பாருங்கள் நான் வந்து வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ரெண்டும் பாருங்கள் ஒன்று போல் கீழேயும் ஈவனாக இருக்கும், மேலேயும் ஈவனாக இருக்கும். நான் அதனால தான் அந்த மாதிரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்குவேன். இழுத்து வச்சு நம்ம அடிக்க மறந்துட்டோம்னா ஒரு பகுதி எக்ஸ்ட்ராவும் ஒரு பக்கம் வந்து கம்மியாகவும் வந்துடும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு அந்த ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம இது வந்து பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக ரெண்டையும் ஒன்று போல் ஈவனாக வச்சுக்கோங்க. ஈவனாக வச்சுட்டு எப்பயுமே 2 தையல் போடணும். ஓகேங்களா? ஒத்த தையல் மட்டும் போடக்கூடாது, எப்பயுமே 2 தையல் போடணும். அப்போ தான் சீக்கிரம் பிரியாது. நீங்கள் ஒரு தையல் மட்டும் போட்டிங்கன்னா சீக்கிரம் பிரிஞ்சுட்டு வந்துடும் ப்ளவுஸ். ஓகேவா? அதனால் 2 தையல் போட்டுக்கோங்க எப்பயுமே. இந்த மாதிரி ஒன்று போல் ஈவனாக எடுத்து விட்டு நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம கழுத்து பீஸ் வச்சு அடிச்சுக்கலாம். கழுத்து பீஸ் வந்து நான் வந்து ஏற்கனவே 1.5 இன்ச்சு பீஸு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, கட் பண்ணி ஜாயின் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து அப்படியே நம்ம ப்ளவுஸில் வந்து வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு லைட்டாக ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம இடது கை பக்கம் இருக்கும் இல்லையா, 1.5 இன்ச்சு பீஸ்லேருந்து வச்சு அந்த சைட்லேருந்து வச்சு அடித்து வரணும். நம்ம கழுத்து பீஸுக்கு எவ்வளோ விட்ருக்கோமோ அந்த அளவுக்கு தான் அடிக்கணும். ஓகேங்களா? 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு தான் வச்சு நம்ம அடிக்கணும். வச்சு அடித்து வரணும். அது மாதிரி நம்ம வந்து துணி மெயின் கிளாத்தை வந்து இழுத்துறக்கூடாது. இழுத்துட்டிங்கன்னா கழுத்து வந்து லூஸ் விழுந்துடும். அப்போ வந்து நமக்கு ஷோல்டர் ஃபாலு எல்லாமே அதனால் ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து நம்ம கழுத்தை வந்து இழுக்காமல் லூஸ் கொடுத்தே இதை வச்சு அடிச்சுட்டு வரணும். மேலே வந்து 1.5 இன்ச்சு பீஸை வேணால் நீங்கள் லைட்டாக இழுத்துக்கலாம், அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் கீழே வந்து மெயின் கிளாத்தை வந்து நீங்கள் கரணத்தை கொண்டு இழுத்துறக்கூடாது. ஓகேங்களா? இழுத்திங்கன்னா கழுத்து வந்து பெருசாகிடும். இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அமுக்கடி போடுவோம் இல்லையா, அமுக்கடி போடும்போதே நான் வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அது மேலே அப்படியே அமுக்கடி போட்டுருவேன். போட்டுட்டு அடுத்து திருப்பி இப்போ வந்து நல்ல பக்கம் வச்சு அப்படியே ஃபோல்டு பண்ணி அடிக்கிறோமா, அடுத்து இப்படி திருப்பி ராங் சைடில் அடிக்கும்போது அந்த ஃபோல்டு பண்ண அமுக்கடி போட்டதை அப்படியே உள்ளே மடக்கி அடிக்கும்போது எந்த வித பிசுறு எதுவுமே தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட்டே ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம அமுக்கடி போட்டோம் இல்லையா, அப்போம்போது நமக்கு பிசுறு வந்து எதுவுமே தெரியாது. நான் எப்பயுமே அப்படி தான் அடிச்சுக்குவேன். ஓகேங்களா? இப்போ அடித்து எடுத்துகிட்டு அடுத்து வந்து அதை அப்படியே திருப்பி வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்தை ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது நமக்கு நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். பிசுறு தெரியாது, எதுவும் தெரியாது, நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி நம்ம கழுத்தை அடித்து எடுத்துக்கலாம். இது கழுத்தில் வந்து நம்ம ரெட்டை தையல் போடுவோம். ஒரு சிலர் வந்து ஹெம்மிங் பண்ணுறதுனால ஹெம்மிங் ஒரு ப்ளவுஸில் வந்து ஹெம்மிங் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஹெம்மிங் தான் கேட்பாங்க. நம்ம வந்து ரெட்டை தையல் போடக்கூடாது. ரெட்டை தையல் போட்டால் எதுக்கு இப்படி போட்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கஸ்டமரோட அளவு ப்ளவுஸில் வந்து எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? எல்லாமே கஸ்டமரோட அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா எல்லாமே அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அப்படின்னா தான் கஸ்டமருக்கு வந்து நமக்கு பிடிக்கும். அடுத்தடுத்து நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தருவாங்க. ஓகேங்களா? நம்ம இஷ்டத்துக்கு ஸ்டிச் பண்ணோம்னா அது கஸ்டமருக்கு பிடிக்காது. அடுத்த தடவை நம்மகிட்ட வரமாட்டாங்க. ஓகேவா? இப்போ கழுத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டேன். அடுத்து கீழே வரும், அடுத்த ஒரு ஸ்டிச்சிங் போட போகிறேன். அப்போ 2 தையல் நம்ம கண்டிப்பாக ரெட்டை தையல் போட்டே ஆகணும். அப்போ தான் வந்து அந்த பீஸ் வந்து தூக்காது. நீங்கள் ஒரு தையலுக்கு கீழே மட்டும் போட்டுட்டு மேலே விட்டிங்கனாலும் அது ஒரு மாதிரி இதாக இருக்கும். அதனால் எப்பயுமே 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து கரெக்டாக ஷோல்டரும் ஸ்லீவில் வந்து கரெக்டாக சென்டருக்கு ஜாயின் பண்ணி அரக்காத்து போட்டுப்போம்ல, ஷோல்டரில் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு அதுவும் இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாணிக்கு வச்சு நம்ம இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்லீவை வந்து ஒன்று போல் மடித்து விட்டு
அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும். அதான் முன்ன பின்ன இருந்தால் அப்போ நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து கரெக்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டோம்னா, அதாவது அப்போ வந்து இந்த நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மேலே ஏற்றி இறக்கி வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. அதனால் நம்ம ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை வந்து பார்த்து லைட்டாக எப்பயுமே ஒரு 1/4 இன்ச்சு இந்த அளவு தான் இருக்கும். அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அடிச்சுக்கணும். இந்த ஷோல்டரும் அந்த ஸ்லீவில் போட்ட சென்டர் அரக்காத்தும் நமக்கு ஒன்று போல் வச்சு அடிக்கணும். ஓகேங்களா, ஒன்று போல் வச்சு அடித்தா தான் நமக்கு கரெக்டாக ஸ்லீவ் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு சிலர் நீங்கள் வேணும்னா ஷோல்டர்லேருந்தே வச்சு அப்படியே அடிச்சுட்டு வந்துடுங்க. நான் வந்து ஷோல்டர்லேருந்து அடிக்கலை, கீழேருந்து அடித்து வரேன். அந்த கரெக்டாக ஒன்று போல் வச்சு பிடிச்சி பார்த்துட்டு அப்படியே ஒன்று போல் வச்சு பிடிச்சிக்கிட்டே போய் கரெக்டாக அந்த எட்ஜில் வரும்போது நமக்கு ஸ்லீவை விட உடம்புல உள்ள துணி வந்து அதிகமாக இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் உங்கள் ஸ்லீவ் வந்து கரெக்டாக எங்கனக்குள்ளே முடியுதோ அந்த இடத்துலையே வச்சு அப்படியே ஸ்டிச்சிங் போடுங்க. நமக்கு உடம்பு பகுதி எக்ஸ்ட்ரா இருக்குது, ஸ்லீவ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி இழுத்து வச்சு அடித்தோம்னா அது வந்து கை வந்து திருகிக்கிட்டு அசிங்கமாக வந்துடும். அதனால் அப்படி இது பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அதுக்கு தான் பெரும்பாலும் ஷோல்டர்லேருந்து அடித்து வரணும்னு சொல்லுவாங்க. ஷோல்டர்லேருந்து அடித்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக உடம்பு பகுதி மிச்சம் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்லீவ் பகுதி எக்ஸ்ட்ரா மிச்சம் போனாலும் பரவாயில்ல, எதையுமே இழுக்காமல் ஃப்ரீயாக வச்சு லூஸ் கொடுத்து வச்சு அடிச்சுவாங்க ஸ்லீவு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி லூஸ் கொடுத்து வச்சு நம்ம அடிக்கும்போது ஸ்லீவ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் ஸ்லீவை வந்து இழுத்துறாதீங்க. இழுத்திங்கன்னா கை வந்து திருகிக்கிட்டு இருக்கிற மணிக்கு இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம பொறுமையாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு அடிச்சுட்டே வரணும் ஸ்லீவை. ஓகேங்களா, அவசரமாக அடிக்கக்கூடாது. மெதுவாக பொறுமையாக ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஸ்லீவுக்குமே நீங்கள் எவ்வளோ ஸ்டிச்சிங் போட்டிருக்கீங்களோ அந்தளவு தான் நீங்கள் ஸ்லீவ் வந்து அடிக்கணும். 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு அந்தளவு தான் நீங்கள் அடிக்கணும். எக்ஸ்ட்ரா பிடிச்சி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கை இழுத்து பிடிக்கிற மணிக்கு இருக்கும். அதே கம்மியாக அடிச்சிங்கன்னா கையில் லூஸ் விழுகும், இந்த ஆம்கோல் பக்கம்லாம் லூஸ் விழுகும். ஓகேங்களா, அதனால் நம்ம எவ்வளோ கட்டிங் ஸ்டிச்சிங்க்குன்னு சொல்லி கட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா, எப்பயுமே நான் சொல்கிறதா எல்லாமே 2 தையல் போடணும். ஸ்லீவ் வந்து அது மாதிரி நான் 2 தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அப்போனா தான் வந்து தையல் என்றைக்குமே லைஃப் கிடைக்கும், தையல் வந்து பிரியாது. ஓகேங்களா, ஒரு சிங்கிள் தையல் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து பிரிஞ்சிடும். ஓகேங்களா, அப்போ கஸ்டமர்கிட்டருந்து நமக்கு கம்ப்ளைண்ட் தான் வரும். ஓகேவா, இப்போ 2யும் நம்ம பாருங்கள். எனக்கு அதாவது கீழேயும் ஸ்லீவும் கரெக்டாக ஒன்று போல் இருக்கும், முன்ன பின்ன வராது. அது அடிக்கும்போது கீழே அப்படியே உடம்பு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு அதிகமாகவும் பேக்கு கம்மியாகவும் வரும். ஒரு சிலருக்கு பேக் அதிகமாகவும் ஃப்ரண்ட்டு கம்மியாகவும் வரும். ஆனால் என்னோடய இதில் வந்து 2மே கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். மேலேருந்து ஸ்லீவ்லேருந்து கீழே வரைக்கும் எண்டு வரைக்கும் கரெக்டாக ஒன்று போல் வரும். ஓகேங்களா, இப்போ வந்து அளவு ஸ்லீவில் வந்து இது வந்து லைனிங் ப்ளவுஸ் என்கிட்ட அளவு துணி கொடுத்தது. அடுத்து வந்து நான் வந்து இது வந்து சாதா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன். அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும், லைனிங் ப்ளவுஸில் இருக்கிறத காட்டிலும் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி தான் மார்க் பண்ணி நம்ம கட்டிங்லேயே அப்படி தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். இருந்தாலும் நம்ம திருப்பி அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணி தான் நம்ம ஸ்டிச்சிங் போடணும். ஓகேங்களா, எல்லாமே ஒன்று போல் எடுத்து விட்டு இந்த ஆம்கோல் சைடு துணி எங்கிட்டும் பிசுறாத அளவுக்கு ஒன்று போல் எடுத்து விட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் போடணும். ஓகேங்களா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு அளவு ப்ளவுஸில் வச்சு நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து மெஷர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, மெஷர் பண்ணிவிட்டு இது லைனிங் ப்ளவுஸ்னால அதே அளவுக்கு வச்சு அடித்தா ஆம்கோல் லூஸ் விடும். ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கணும். ஏற்கனவே உள்ளே தள்ளி மார்க் பண்ணி தான் அரக்காத்து போட்டிருப்போம். இருந்தாலும் இன்னொரு தடவை மெஷர் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த பாருங்கள், இது வந்து லைனிங் ப்ளவுஸில் அப்படியே லைனிங் ப்ளவுஸில் இருக்க ஸ்டிச்சிங் அளவு. அது உள்ளே தள்ளி மார்க் பண்ணது நம்ம சாதா ப்ளவுஸ்க்காண்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காண்டி 2 மார்க் தெரியுதுங்களா, இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நெட்டாக நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே போயிடலாம். ஓகேங்களா, என்னடா இத்தனை தடவை எடுத்து விட்றாங்களேன்னு பார்க்காதீங்க. நமக்கு ஆம்கோல் பாடி எல்லாமே கரெக்டாக ஒன்று போல் மேட்ச் ஆகணும். அதனால தான் முன்ன பின்ன வரக்கூடாது இல்லையா, அதனால் ஒன்று போல் பொறுமையாக எடுத்து விட்டு நம்ம வந்து அதை ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா,
இந்த மாதிரி ஒன்று போல் பொறுமையாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு அடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நான் அதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். எல்லா எங்கேயுமே முன்ன பின்ன இதாக இருக்காது, எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், கீழே வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் முடிஞ்சு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் பீஸு, அதாவது ஊக்கு பா குக்கி வைப்போம் இல்லையா, அதுலேருந்து 1.5 இன்ச்சு பீஸுங்கிட்ட வைப்போம்ல, அது வரைக்கும் நான் மெஷர் பண்ணி பார்த்துக்கிறேன். இது லைனிங் ப்ளவுஸ்னால சாதா ப்ளவுஸ் வந்து அந்த ப்ளவுஸை அளவு ப்ளவுஸை காட்டிலும் ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக தான் இருக்கணும். அதே அளவுக்கு இருக்கக்கூடாது. அதே அளவுக்கு இருந்தால் லூஸ் விழுகும். இது சாதா ப்ளவுஸு. அப்போ நீங்கள் இழுத்து மாட்டும்போது ரொம்ப லூஸ் விழுகும். ஓகேங்களா? அதனால் அதை காட்டிலும் இது ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பாருங்கள் 1/2 இன்ச்சு கம்மியாக தான் நான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போனா தான் உடம்பு இடுப்பு வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும், லூஸ் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? இந்த பாருங்கள், திருப்பி இருக்கவங்களுக்கு நான் அப்படியே மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த பாருங்கள் 1/2 இன்ச்சு வந்து எனக்கு கம்மியாக தான் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நான் ப்ளவுஸை வந்து திருப்பி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ண முன்ன பின்ன எதுவுமே இல்லாமல் கரெக்டாக அந்த ப்ளஸ் சிம்பிள் எப்படி இருக்கும் பாருங்கள், அதே மாதிரியே இருக்கும். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. தெரியுதுங்களா? அந்த ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வருதா? அது மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து எட்ஜஸ் எதுவுமே இருக்காது கீழேயும். ஓகேங்களா? ஒன்று போல் மேட்ச் ஆகிருக்கும். இது மாதிரி தான் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். 2 சைடுமே எனக்கு அப்படித்தான் இருக்குது. ஓகேங்களா? இது மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். எட்ஜஸ் வந்து கீழே இல்லை. ஓகேங்களா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ளவுஸ் கட்டிங். ஓகே, தேங்க்யூ.